Hello mommies, welcome back to Vihana Mom's Diary. நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷாப்பிங் கிளம்பியாச்சுங்க. வேற எங்கேயும் கிடையாது, ஈரோடு தான் போகலான்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் மச்சான் இருக்காங்க. சரி அப்படியே அவங்க வீட்டுக்கு போன மாதிரி ஆச்சு, நம்ம ஷாப்பிங் பண்ண மாதிரி ஆச்சுன்ட்டு ஒரு 12 மணி போல் கிளம்பியாச்சுங்க. பாப்புக்குட்டி கொஞ்ச நேரம் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தூங்கிட்டாங்க. 10 o'clock கிளம்பிடலான்ட்டு பிளான் பண்ணதுங்க. பட் அது இதுன்னு நிறைய வேலை இருந்துச்சு. எல்லாமே முடிச்சுட்டு டைல்ஸ் ஒட்டுறவங்க வந்திருந்தாங்க, அவங்களையும் கைட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க. பார்த்தீங்கன்னா 12 o'clock தான் கிளம்பினோம். அவங்க வீட்டில் 2 குட்டீஸ் இருக்காங்க. சரி அவங்களுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கலான்ட்டு இடையில ஒரு பேக்கரியில் நிறுத்தி அவங்களுக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அதே மாதிரி எங்களுக்கும் காரில் போக போக ஏதாச்சும் சாப்பிட்டுட்டே போகலான்ட்டு வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க. அவ்வளோதாங்க. ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு காரில் ஏறினது பாப்புக்குட்டி பார்த்தீங்கன்னா தூங்கிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போய் தான் எந்திரிச்சாங்க. அக்கா பார்த்தீங்கன்னா லஞ்ச் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு போன உடனே சாப்பிட்டுட்டு பாப்புக்குட்டியை ஃபீட் பண்ணி நல்லா தூங்க வச்சுட்டு நாங்கள் ஷாப்பிங் கிளம்பிட்டோம். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பரணி சில்க்ஸ் தாங்க வந்தோம். எங்கள் பாப்புக்குட்டியோட அப்பாவுக்கு 2 செட்டு ட்ரெஸ் எடுத்தாங்க. அதே மாதிரி பாப்புக்குட்டிக்கு ஒரு டெய்லி வேருக்கு கொஞ்சம் ஷர்ட் எல்லாம் வாங்கிட்டு அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வேர் மாதிரி ஒரு 2 வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாரியும் சுடிதார் மெட்டீரியலும் 2 எடுத்தேங்க. அவ்வளோதான் இந்த ஷாப்பிங் முடிஞ்சு. ஷாப்பிங்கை முடிச்சுட்டு சரி கேன்டீன் போய் டீ குடிச்சிட்டு போகலான்ட்டு கேன்டீனுக்கு போய் பார்க்குறோங்க. அதோட ஆம்பியன்ஸே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா ஒரு மைல்டான மியூசிக் போட்டு விட்டுருக்காங்க, செம்மையாக இருந்துச்சுங்க. சுற்றியும் பார்த்திங்கன்னா அரிக்கல் லைட், பித்தளை பாத்திரம் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. தண்ணி டம்ளர், ஜக் அது கூட பித்தளையில் தாங்க இருந்துச்சு. அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. மொத்தத்தில் ஷாப்பிங் பிடிச்சதோ இல்லையோ எனக்கு இந்த கேன்டீன் வந்து ரொம்ப பிடிச்சதுங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டு விட்டுருக்காங்க, அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி. அதுவுமே நல்லா இருந்துச்சு. டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. இந்த ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து நாங்கள் வந்து டிமார்ட் கிளம்பிட்டோங்க. எனக்கு ரொம்ப நாளாக டிமார்ட் வரணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா இதில் வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப சீப் ரேட்டில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லியிருக்காங்க. சரி இன்றைக்கி வந்து அதை பார்த்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டோங்க. அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான திங்ஸ் நான் வாங்கிட்டேங்க. வாங்கி முடிச்சுட்டு பில்லை போட்ட உடனே குட்டிமா தூங்கிட்டாங்க. சரி நல்லது அப்படின்ட்டு அக்கா அவங்க பில் போடுற வரைக்கும் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க வந்த உடனே கிளம்பியாச்சுங்க. ட்ராலியில் தான் திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்துச்சுங்க. ஏன்னா அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். பயங்கர குஷியில் எல்லா திங்ஸையும் கார் டிக்கியில் போட்டுட்டு கிளம்பிட்டோங்க. வீட்டுக்கு போகும்போது டைம் பார்த்திங்கன்னா 9 o'clock. சரின்ட்டு போன உடனே பாப்புக்குட்டியை குளிப்பாட்டிட்டு தூங்க வச்சுட்டு நாங்களும் தோசையை சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சுங்க. பாப்புக்குட்டி பார்த்திங்கன்னா நைட்டு தூங்கினது விடிய காலையில் 4 மணிக்கு தான் எழுந்திரிச்சாங்க. அவங்களுக்குமே அந்தளவுக்கு டயர்டு, எங்களுக்குமே அந்தளவுக்கு டயர்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க. எங்கள் ஊருக்கு வர்ற வழியில் பார்த்திங்கன்னா இந்த நர்சரி இருக்குதுங்க. ரொம்ப நாளாக எனக்கு இந்த நர்சரிக்கு போகணும்னு ஆசை. பாப்புக்குட்டியோட அப்பா கிட்ட சொன்னதுக்கு சரி ஃபஸ்ட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு நாள் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கும் டைல்ஸ் ஓட்டுறதுக்கு வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் வீட்டுக்கு போனால் தான் அவங்க வந்து வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே கிளம்பியாச்சுங்க. போகிற வழியிலே கொஞ்சம் செங்கல் தேவைப்பட்டுச்சு, அதையும் எடுத்து கார் டிக்கியில் போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அவ்வளோதாங்க. இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் பாய். சொல்ல மறந்துட்டேங்க, அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க.